அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் 38 பேருக்கும் இந்திய அளவில் 500க்கும் அதிகமான நபர்களுக்கும் கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாலும் தற்போது இந்தியாவில் கொரோனா நோய் தொற்று வேகமாக பரவி வருவதாலும் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றம் குறித்து பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பொன்று வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் தற்போது கொரோனா நோய் தொற்று பரவி வருவது காரணமாக கேரளா மற்றும் தமிழகத்தில் பொது இடங்களுக்கு மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. கொரோனா பரவல் மெல்ல மெல்ல அதிகரித்து வருவது பெற்றோர்களின் மத்தியிலும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர்களின் கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கர்நாடக அரசோ குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி, இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அவர்களை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியும் உள்ளது. அதேபோல தமிழகத்திலும் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் கர்நாடகாவை பின்பற்றி அறிகுறிகள் கொண்ட குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்ற அறிவிப்பு வெளியாகுமா அல்லது பள்ளிகள் திறக்கப்படுவதில் தாமதம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி மேலாண்மை குழு மூலமாக ஆசிரியர்களை நியமனம் செய்ய பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆணையிடப்பட்டும் உள்ளது. பிஎட் தேர்ச்சியுடன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கவும், முதுநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு முதுநிலை பட்டம் பிஎட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை தரவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள இந்த ஆணையால் நாளை ஜூன் 2 பள்ளிகள் திறப்பதில் எந்தவிதமான மாற்றம் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜூன் 2 பள்ளிகள் திறக்கணுமா அல்லது அடுத்த வாரம் ஜூன் 9 பள்ளிகள் திறக்கணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.